ஒத்தக்கல் சுவத்து மேல என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? குரங்கு மருந்து நல்ல அர்த்தம். கண்ணா கண்ணா, உச்சி மாமாவும் மூல வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு. இப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா, அப்படியேதான் இருக்கு. என்னப்பா அது? இது அரிப்படுத்தது சொரிங்க. ஏன்பா இங்க அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே, அதானே. அதை விட்டுட்டு ஏன் இந்த கையால சிரமப்படுற? என்னன்னு தெரியலப்பா, நேத்து ராத்திரில இருந்து இப்படி சொரியறதா வாட்டமா இருக்கு. என்ன அது? அலவரப்படாத, அவனிப்போம். கண்ணா இப்ப என்ன பண்ண? ஈ விரட்டின. பழக்கமா கையாலத்தான் ஈய விரட்டுவான், இப்ப வாயாலேயே கடிக்கிறானே, என்னையா இது? ஓகேயா, மருந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோன்னு தோணுதுல. சாதாரணமா குரங்குல இருந்து மனுஷன் வருவான், உன் அவன் மனுஷன்ல இருந்து மறுபடியும் குரங்கா மாறிக்கிட்டு இருக்கால. இவன் எப்ப மனுஷனா இருந்திருக்கிறான்? ஏலே இப்ப உனக்கு என்ன தோணுது? கண்ணா, இந்த குற்றாலம், திருப்பதி, ராமேஸ்வரம் இங்க எல்லாம் போய் சுத்தி 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 பார்க்கணும்னு தோணுது. என்னன்னே தெரியல, அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கிருந்து ஒரே தாவரா இலங்கைக்கு போய் அங்கிருந்து ஒரே தாவரா இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். பாண்டி என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு? ஆத்தா கையை நீட்டு, உனக்காக சேலை துணி வாங்கி வந்திருக்கேன். இந்தா, நல்லா இருக்கா? என்னல விசேஷம்? விசேஷம் தான், கிராமத்து வீட்டுல வேலை, அதுவும் ஒரு கூட இருக்கிற சோழினா சும்மாவா? சரியான கோட்டிக்கார பயலா இருக்கிய. வாங்கின சம்பளத்தை உனக்குன்னு செலவு பண்ணாம எடுத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு போய் வாங்கி வந்திருக்கிய. ஐயோ சம்பளம் இருக்காத்தா, சும்மா சொல்லக்கூடாது. சொக்க தங்க எங்க ஐயா 48 பட்டி பெருமையா பேசுனா சும்மாவா? ஏல வேண்டியதை வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டாருன்றேன், அதான் வாங்கி வந்தேன் உனக்கு. ஏல வேலைமா பாருல, இங்க பாரு பிள்ளை, உனக்கு பிடிச்ச கலர்ல கெட்டி புடவையும் லவ் கத்தினியும் வாங்கி வந்திருக்கேன். வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருக்க? நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டீங்களா? ஆண்ணுக்கு நினைச்சத லேசா சொல்லிடுவீங்க, பொம்பளைங்க நெஞ்சுக்குழியில உள்ளத சுழுக சொல்லிடுவாங்களா? சொல்லனா என்ன, நானே எடுத்துக்கிட்டேன். நாலஞ்சு பேர் போட்டு போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தாம்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடுங்க. இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. கும்பிடுங்க. என்னடா சூடமாச்சு, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுளே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா இது மேனேஜர் ஆச்சு, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்பு இல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்டேன், அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்.
இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே, பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேடா என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்கப்படுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை நிருபர் அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மகன்யா. என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்புறம் இதே பசங்களால மேல இருந்து சர சர சரன் கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீ அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நான் நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு கோமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயுத ஊத்தினா அவ்வளவுதான் குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை ஐயா அழுத்தி குடியா ஊத்துல முழுங்கடா. ஒண்ணு பண்ணிடாதா, வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறேன். இல்ல இல்ல ஏன்னா எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். எல்லாம் ஒண்ணு பண்ணிடாதா. ஐயா, நீங்க பெத்த குரங்கு இவருக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண கிரமங்களா பழத்தை தின்றிருந்தாலும் பரவாயில்லையே, பிஞ்செல்லாம் கடிச்சு நாசமாக்கிட்டாமியா. ஐயா கொய்யா விடுங்க, தேங்காய்க்கு வாங்க ஐயா. உங்க பையன் என் தென்னந்தோப்பையே அழிச்சு விட்டாமையா. அவலப்படாதீங்க, ஐயா எல்லாத்துக்கும் அஷ்டஈடு கொடுப்பாரு. கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கொழுப்பா இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க. சரிங்க. குரங்குன்னா அப்படிதான் இருக்கும். சரியா, குரங்குன்னா அப்படிதான் இருப்பான். போங்க. பாத்தியாயா, முன்னெல்லாம் என் பையனுக்கு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் செலவாகும். அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 1000கணக்கில் செலவாகிட்டு இருக்கு. ஓகேயா, ஐதியத்தை சொன்னேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு. எது? இந்த குரங்குக்கு கல்யாணம்? என்ன விளையாடுறியா நீ? கல்யாணத்தால ஐத்தியமே குணமாவது அவன் விஷயம் என்ன, சாதாரண விஷயம் இல்ல. அந்த கருப்பையா பயிலால சீரழிஞ்ச நம்ம தாய் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடல. எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டா உனக்கு? எனக்கு எதுக்குல இந்த இளவெல்லாம்? என் பொழப்பே அந்த பயல்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதாம்ல. பாண்டி விசேஷமான ஆளுப்பா. சரி சரி, நான் வேலம்மாவை கூட்டிகிட்டு மேக்கால மலை பக்கமா போறேன். இன்னும் ஒரு வாரமாவது போலீஸுடைய சுறுசுறுப்புக்கு நாம ஈடு கொடுத்தாகணும். புறப்படுங்க, நான் புறவை பார்க்க. இந்த பக்கம் திரும்பாம பேசாம என் புறத்தால் விரசலாவா? என்னங்க ஐயா? என்னல பண்ணுத? நீ இங்கே இரு ஐயா. தூத்துக்குடி ஹார்பர்ல லோடு மேனா இருக்கேன் ஐயா. சொந்த ஊரு ஏரல் பக்கம், அங்கதான் பொஞ்சாதியோட போய்கிட்டு இருக்கேன் ஐயா. வண்டியை கொஞ்சம் தள்ளி விடு. வெரி குட். இல்ல ஐயா, உன்னை பார்த்தா பாவமா தெரியுது. உனக்கு ரகசியம் சொல்லுதேன், கிட்டவா. பொஞ்சாதியோட காட்டுல இப்படி தெரியாத, ஆபத்து. சீவல பெரிய பாண்டி இந்த பக்கம் தான் தெரியுதான், ஜாக்கிரதை. சீக்கிரம் போய் சேரு. உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும் ஐயா. எனக்கு இன்னைக்கும் இல்ல, என்னைக்குமே பயம் இல்லையா. வண்டி எடுவ. ஏன் நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க.
இது யாரு உன் பஞ்சாதியா? ஆமா. உட்கார சொல்லு. வா, உட்காரு. நான் உட்கார். கோணி கீழே போ. டிக்கெட் அப்பனே ഞാൻ ആണ്ടിപ്പണ്ടാരം എമ്മിടം എട്ടിയിൽ പട്ടയും കഴുത്തിൽ കൊട്ടയും மட்டுமே உண்டு. அப்புறம் டிக்கெட்டு? நல்ல கேள்வி. யான் உலகிற்கு வரும்போது டிக்கெட் வாங்கியா வந்தோ அல்லது உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்கியா போகிறோம் இல்லையே? சுவாமி, உலகை விட்டு போகும்போது டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஊர் விட்டு ஊர் போகும்போது கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும். என் அப்பன் பழனி ஆண்ட வேண்டும் வேண்டுதல் நிமித்தம் செல்கிறோம் சாமி. டிக்கெட் வாங்காம போறதா உமக்கு வேண்டுதல், உண்மை போன்ற ஆட்களை பிடிப்பதாக எமக்கு வேண்டுதல். இல்லையா? இப்போ ஓரமாக்கார். ஆலய மூஞ்சியம் பாரு. உங்க டிக்கெட்டு? ஐயா, நாங்க பஞ்சம் முளைக்க போறோம். அவசரத்துல ஏறிட்டோம். எங்களை புடிச்சு கொடுத்து தண்டிக்காம வர ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க ஐயா. அவன் பரம்பரை ஆண்டி, நீ பஞ்சத்துக்கு ஆண்டியா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. உன்னை விட்டுட்டேன்னா அவனை நான் விட வேண்டி வரும். சார், இவங்களை பார்த்தா தப்பு செய்யறவங்க மாதிரி தெரியல. தெரிஞ்சு தப்பு செய்யறவங்களை தண்டிங்க, தெரியாம தப்பு செய்யறவங்கள விட்டுடுங்க. நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நடக்கிறது காந்தி கொலை வழக்கு. நீங்க வேற. அவங்க மேல உங்களுக்கு இறக்கம் இருந்தா டிக்கெட்டுக்கு உண்டான சார்ஜை கொடுத்துட்டு தாராளமா கூட்டிட்டு போங்க. சரி, உங்களுக்கு டிக்கெட் தானே? இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்னுக்கிட்டு இருந்தது, புடிங்கிட்டு வந்துட்டேன். வேணுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல. இத பாருங்க, உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன். நீ தைரியமா இரு. இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நீ கவலையே படாத, நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இங்கே இரு, எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிறேன். நீ பின்னாடி வா. நீ சீவல பெரிய ஆண்டிக்கு துரோகம் பண்ண அந்த ஆவம் உன்னை போட்டு உழுக்குது. என்ன பரவாயில்லடா, என் புள்ளதான் குரங்கு ஆயிட்டான். அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அவனுக்கு கல்யாணமே நடக்காதா? நடக்கும். குதிக்குது நீயா? நிச்சயம் நடக்கும். அப்பா, நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீயே ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டியா? எங்க கூப்பிடு, கூப்பிடு, என் மருமகளை கூப்பிடு. உண்மையான குரங்கையே புடிச்சிட்டானா? குரங்கு பாஷையிலே கூப்பிடுறான் மாவ. ஆமா, இது என் பொண்ணு. உன் பொண்ணா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற. ஏமா, இந்த குரங்கு பைய கண்ணுல நீ படக்கூடாதுன்னு தானே உன்னை ஓட்டி வச்ச. எப்படி இவன் கையில நிக்கின? ஒரு நாள் வீட்ல இல்லையா, தோட்டத்துல தேங்காய் விழுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்துருக்காரு. அடே அப்பா, மரத்திலேயே ஏறாரு. இவர் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பாருன்னு நினைச்சு அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன்ப்பா. சரி, ஆத்த ஹரி கொடுத்த எங்க இவன் கூட நீ அழகின? ரோட்ல நாங்க சேர்ந்து போனா ஊன்னு எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பார்க்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல, வீட்டு ஓட்டு மேல, மதில் சுவருக்கு மேல அங்கெல்லாம் தாவி ஆடி காதலிச்சான். என்ன ஆனாலும் சரி, இந்த குரங்கு பயலுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே கம்ப தட்டாதுடா, என் குழந்தைக்கு ஆகாது. நீ சம்மதிக்கிறேன்னா என்னையா? நாங்க ஏற்கனவே 2 பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு. விவகாரம் வாந்தி வரைக்கும் வந்துடுச்சா? டேய் ஒச்சு, மரியாதையா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு. இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும். உன் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆவீங்களா? அவுத்துட்டீங்களேடா. மாமா, என் கிட்ட வாங்க, உங்களை அணைச்சிக்கிறேன். மருமகளே, மாமா, ஆசீர்வதிக்கிறேன். டீ கொடு. பாருங்க, எந்த ஊர் நமக்கு? சேர்மாதேவி. ஓஹோ, இங்க என்ன சொல்லியா வந்தீங்க? மாடு பிடிக்க வந்தோம். மாடு பிடிக்கவா? ஆளை பார்த்தா மாடு பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே, மனுஷனை பிடிக்க வந்த மாதிரி எல்லாம் தெரியுது. என்ன அப்படி சொல்லிடு? இல்ல, பட்டாளத்துக்கு போற மாதிரி சும்மா வாட்ட சாட்டமா இருக்கேட, அதான் சொன்னேன். பட்டாளத்துக்கு போய் என்னவே பண்றது? அவன் அருவா, அவனுக்கு காவல. இப்ப பாரு, உங்க ஊர் பாண்டி என்ன பண்ண முடியுது? பட்ட பகல்ல பதுங்கி இருந்தாலும் பௌசத்தான் இருக்கான். சாமத்துல சங்கடமே இல்லாம சுத்துறான். என்னன்னாச்சு? நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீர் பாண்டிய பாத்திருக்கிற?
தம்பி, பாண்டிய பார்த்தவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னவங்க தொலைக்க மாட்டாங்க. நல்லா சொன்னீங்க. அண்ணாச்சி, இங்க டீ சாப்பிட அத்தனை பேர் இருக்கும், காசு நான் தர்றேன். ஏன்யா, என்ன விசேஷம்? இன்னைக்கு என் பிறந்த நாள். தம்பி, இன்னைக்கு நல்ல நாள், ரொம்ப நல்ல நாளில் பிறந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. என்ன பிடிக்க போலீஸ் ஏதோ பயங்கர புளிய போட்டிருக்கான்னு பார்க்க போனா புல்லு, வெறும் புல்ல போட்டிருக்கானுங்க. வகந்தலான்னு எடுத்து அருவாளை கூட உள்ள வச்சுட்டேன்னா பாத்துக்கவேன். அதென்ன அப்படி சொல்லுதீங்க? ஆரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாதுல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவன் நான் இல்ல, அந்த போலீஸ்காரனு களவாணி பயலுக மூக்கையாவும் ஒச்சாண்டியும் தான். இந்த பயலுக காசு பணத்தை எங்க ஒழிச்சு வச்சிருப்பானுங்க? சொல்லிடுவேன், ஆனா என்னது தெரியுமா உனக்கு? கண்டுபிடிச்சு சொல்லுதேன், ஆனா ஒரு நிபந்தனை. என்னது? ஐயா வரணும், ஒத்த புள்ள ஒயிலா வீட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வரணும். நானா சோத்துக்கோ. சரி, என் உடம்பு மனசு மறுத்து போய் நாளாச்சு பிள்ளை. என் சமையலுக்கு சாயாத வயிறும் வாயும் இந்த சுத்துப்பட்டிலேயே கிடையாதுங்க. முழு கோழிய உரிச்சு அத நெய்யில பொரிச்சு பின்ன பதமா மிளகாத்தல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஈராங்கியும் அரிஞ்சு அத செக்கெண்ணெயில வதக்கி அந்த மசாலாவுல கோழிய புரட்டி புட்டு புட்டு தின்னா இன்னும் கேளும் ஐர மீன் ஆஞ்சி அத. எனக்கு ஒண்ணு இதெல்லாம் ஆசை இல்ல, ஏதோ கூப்பிடுத, அது ஆவலா கூப்பிடுதேன்னு பாக்க. அப்போ நீரு வரேங்கிறீரு? வாத்து என்ன விலை? என்ன கிண்டலா? இத பார்த்தா உனக்கு வாத்து மாதிரி தெரியுது. நான் என்ன வாத்து நான் சொன்னேன்? வாத்துக்கும் கோழிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? முட்டா மூலி கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதிக்கு ஏன் கற்பூர வாசனை தெரியணும்? அப்படி தெரிஞ்சா நாட்டுக்கு என்ன லாபம், ஜனங்களுக்கு என்ன முன்னேற்றம்? இதை நீ சொல்லல, நான் துவைக்கிற துணி மேல ஆன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்னையா வெறுவா கிட்ட வேலை பாக்குறீரு? வாவே. நாட்டுக்கோழி நாலு நல்லதா தொட பருமனா பாத்து எடுத்துக்கிறேன். பருவத்து பொட்டியல்ல வேன் புடிச்சு வச்ச மாதிரி தொட பதமா ருசியா இருக்கும். யோ, நான் கோழி சொல்லுறேன், இந்த பொடி. ஆமா, இவ்வளவு கோழி எதுக்கு? கடை விரிச்சு விக்க. ஆறு பாரு, வில்லாதி வில்ல வீராதி வீர வீட்டுக்கு வராரு. அது ஆறு புள்ள. இந்த சில்லாவே அறிஞ்ச பேரு, ஆனா ஆரும் பார்க்காத ஆறடி ஆளாக்கும் அவரு. நான் வாசிச்சு அவருக்கு பிடிக்காத. இந்த நீ வாசி. குருமாடு 2 குடுக்கீங்களா? என்ன பிள்ளை தாங்கொலையில கீரைய வச்சுக்கிட்டு அயல் வீட்டுல கேட்ட கதையா இருக்கு. ஆமா, ஆட்டுக்காரி உனக்கு எதுக்காடு? குழம்பு பண்ணி கும்பி நிறைய ஒயிலாவோட ஆடுக புல்லு திங்கவும் புழுக்க போடவும் தான், பொங்கி தின்ன இல்லவே. எங்க அப்பா 2 குறும்பாடுத்துங்கிற மயிரா இது பார்த்தா அப்படி தெரியலையே. மேல கீழே பார்க்காம வியாபாரத்தை பாரு. ஆமா, விருந்துக்கு வரது ஆறுல சொல்லக்கூடாதத சொல்லுத, சேடையா சிந்திச்சுக்கோ. 6 3 9 எழுத்தா அருவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா முதல் 2 எழுத்து. ஆணுக்கு தேவையான நடுவெழுத்து. புளிய மரத்து சொந்தக்கார முதல் எழுத்து. பெருமாளோட அவதாரம் கடை எழுத்து. என்ன தலை சுத்துதா? இன்னும் இருக்கு கேளும். மீன் பறந்த ஊர்க்காரன் 3 எழுத்து பேர்க்கார, என் ஊசருக்கு காவக்காரன். கொஞ்ச நேரத்துல என்ன இப்படி போட்டு குழப்பி விட்டியப்ல. குழம்பு ருசிக்கும், குழம்புனாத புத்தி தெளியும். கெட்டிக்க போறவ என்ன பாடுபட. ஆண்டி பாண்டியா, ஏன் அவன் பேரை சொன்னாலே இப்படி அலற? ஆண்டி நம்ம கூட்டாளிங்க சொத்தெல்லாம் ஓரையாடிட்டான். இப்ப அவன் கணக்கில் நம்ம 2 பேர் மட்டும்தான் மீதியில. எந்நேரமும் அவனால் நம்ம சொத்துக்கு ஆபத்து வந்துடும். அத பத்திரப்படுத்தி ஆகணும். ஏதாவது யோசனை சொல்லல? ஒரு அருமையான யோசனை. ஒரு சொத்து பூராவையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். அதுக்கு பேசாம அம்புட்டு சொத்தையும் ஆண்டி கட்டியா கொடுத்து அவன் காலில் விழுந்துடலாம். அப்ப என்னதான்ல செய்யறது? இப்படி செய்வாள எப்படி? இருக்கவே இருக்கு நமக்கு ஆட்டு பங்களா. அங்க கொண்டு போய் நம்ம சொத்தெல்லாம் பத்திரமா அதுக்கி வச்சிருவோம். நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தலைமுறை அங்கிடுவோம். பாப்பா, ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே பாத்தாச்சா? பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா.
மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய? ஆமா, உம்ம பேரு? வச்சுக்க. எங்க? வாயில. பேர வாயில சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பான், வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயும் ஒரு ஆசை சொல்லட்டா? ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அத தர்ற. உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடையை பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ண. நான் தான் கலட்டுவேன். கலெக்டர்ல கடகடத்து போக போறேன். நீதான் கேட்டுவியா? இப்ப பாரு, ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல 3வது ஆளு? பாண்டி பாண்டி, சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காடை பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு. விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ண. ஏய் போடுங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. பாண்டி சுத்தமா உருவிட்டியே. ஒரு 1/2 கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி வேணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை